இப்போ நான் உருட்ட போகிறது தாயத்தை அல்ல, மெட்டல் ஐஸ் கியூபை. இது உண்மையாலுமே மெட்டல் ஐஸ் கியூப் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இருங்க நான் நல்லா ஷேக் பண்ணி காட்டுறேன். உள்ளே இருக்க ஃப்ளூயிடோட சத்தம் கேட்குதா? ஸோ இது முழுசாக ஐஸ் கியூபாக மாற்றணும்னா இது 3 மணி நேரம் ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்கணும். இப்போ இது நல்லா ஐஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த நார்மல் ஐஸையும் இந்த மெட்டல் ஐஸையும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு எது 1 நிமிஷத்துக்குள்ளே செம ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மெட்டல் ஐஸ் கியூப் வந்து தண்ணிக்குள்ளே சீக்கிரமாக டிசால்வ் ஆகாது. அதனால் இதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நார்மல் ஐஸ் கியூபை எந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே போட்டாலும் டிசால்வ் ஆயிரும். அதனால் அது வந்து டேஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஜெனரலாக இந்த மாதிரி மெட்டல் ஐஸ் கியூப்குள்ளே இருக்கிறது பியூர் வாட்டர் இல்லைன்னா கோல்டு ஜெல். அதுதான் ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸாக மாறி இருக்கும். இப்போ 1 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணலாம். இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து 15.1 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணலாம். இதோட டெம்பரேச்சர் வந்து 9.1 டிகிரி செல்சியஸ் காட்டுது. அப்படின்னா இதை விட 6 டிகிரி வந்து இது கம்மி. ஸோ டேஸ்ட் முக்கியம்னா இந்த ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுங்க. டேஸ்ட் வேணாம்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுங்க.